அடுத்தபடியாக ஒரு சிறிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சியை அதிரையிலிருந்து மன்சூர் என்பவர் இந்த நிகழ்ச்சியை வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கணும்னா யூடியூப்ல போய் அதிரை மன்சூர் என்று டைப் செய்தால் அந்த யூடியூபினுடைய நேம் கிரியேட்டிவ் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் இன்ஷால்லா நாளைக்கு அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கலாம். வல்லோன் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் 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 ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் ரத்து செய் 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 வக்ஃப் திருத்த சட்டத்தை 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 ரத்து செய் அபகரிக்காதே 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 வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே வக்ஃப் சொத்தை அபகரிக்காதே 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 இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பிரிக்காதே 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 மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரில் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்காதே வேறறுப்போம் 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 வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் வெறுப்பு அரசியலை வேறறுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கக்கூடிய வாய்ப்பை இறைவன் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக சிறப்புரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய கண்ணியமிகுந்த மௌலானா மௌலவி ஹாஃபில் அஹமது அலி பாக்கவி ஹஜரத் அவர்கள், இவர்கள் தாருல் உலூம் ரஷீதியா அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆரணியை சார்ந்த இவர்கள் இப்பொழுது மார்க்க ஞானத்திலும் அதே போன்று மிகப்பெரிய ஒரு கல்வியையும் ஆரணியிலே மார்க்க உபதேசங்களை மாணவர்களுக்கு போதித்துக் கொண்டு அதிகமான மாணவர்களை வெளியாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான கண்ணியமிகுந்த ஹஜரத் அவர்கள் இங்கே கண்டன உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி ஜமாத் உலமா சார்பாக அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وصحابه وبارك وسلم عليه إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் ஈருலக சர்தார் அருமை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை வலுவாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், சங்கை பொருந்திய இமாம்கள், இறை நேசர்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக. மத்திய அரசாங்கம்
கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைவர் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சமுதாய அரசியல் முன்னோடிகளே, சான்றோர்களே, எங்கள் தொப்புள் கொடி உறவுகளான சகோதர சமயங்களை சார்ந்த அன்பு நெஞ்சங்களே, கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் அங்கத்தினர்களே, மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாமெல்லாம் இங்கே களமாடி கொண்டிருக்கின்றோம். நமக்கு முன்னால் உரையாற்றிய எங்களது தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் முழக்கமிட்டதை போல நாடெல்லாம் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடுகின்றோம், களமாடுகின்றோம், அடங்க மறுத்து வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் சொன்னார்களே, அந்த அடிப்படையில் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். வக்ஃபு திருத்த சட்டம் என்பது அறிஞர் பெருமக்கள் குறிப்பிடுவதைப் போல ஏதோ இஸ்லாமிய பெருமக்களுக்காக அவர்களை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக மட்டும் கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. இதை அனைவரும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கள் ஜமாத்துல் உலமா சபையின் சங்கை மிகுந்த துணை பொதுச் செயலாளர் சிந்தனையாளர் இல்யாஸ் ரியாஜி அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த முஸ்லிம்கள் மீது பாய்ந்த இந்த மத்திய அரசாங்கத்தின் கொடுங்கரங்கள் வருகின்ற காலகட்டங்களில் இன்னபிற சிறுபான்மை சமுதாயங்களை நோக்கி பாயும். அதை தொடர்ந்து சாதி இந்துக்களை நோக்கியும் இந்த கரங்கள் நீளும் என்பதை நீங்கள் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் மீது வெறுப்பை பாய்ச்சுவதைப் போல, முஸ்லிம்கள் மீது நெருப்பை கக்குவதைப் போல, இஸ்லாமியர்கள் மீது அனலை அள்ளி கொட்டுவதைப் போல ஒரு நாடகமாடி இவர்கள் தங்களது ஆட்சி அதிகாரங்களை தக்க வைக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேசத்தில் இன்னும் மனச்சாட்சி சாகவில்லை என்கின்ற நம்பிக்கையோடுதான் நாங்கள் நடுவீதியிலே முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த தேசத்தில் நடுநிலையாளர்கள் இன்னும் மாண்டு போகவில்லை, மறைந்துவில்லை என்கின்ற உணர்வோடுதான் இங்கே நாங்கள் திரண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களை காட்டி பாபர் மசூதியை இடித்தார்கள். எதற்கு? இந்த சமுதாய மக்களுக்கு ஆலயம் எழுகிறது, ராமர் பெயரால், ராமபிரான் பெயரால் ஆலயம் எழுகிறது என்று அவர்கள் ஆலயங்களை கட்டினார்கள். சாதாரண மக்கள் எண்ணினார்கள் ஏதோ இவர்கள் இந்து சமுதாய மக்களுக்கு நல்லது செய்கிறார்கள் என்று கருதினார்கள். இல்லை தோழர்களே, இல்லை. எதிரி இல்லையானால் எதிரியை உருவாக்கு என்பார்கள். உனக்கு எதிரி இல்லையானால் எதிரியை உருவாக்கு என்பார்கள். அப்படி முஸ்லிம்களை எதிரிகளாக பிரம்மாண்டப்படுத்தி இவர்கள் பாபர் மசூதியை காட்டினார்கள். தங்களது ராஜ்யங்களை இவர்கள் அடைந்து கொண்டார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற பெரும்பான்மை சமூக மக்களின் கவனத்தை டிவர்ஷன், திசை திருப்பினார்கள். பாபர் மசூதியின் உணர்வை, அந்த நெருப்பை கிளப்பியதன் மீட்சி என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதனுடைய ரிசல்ட் என்ன? ஆட்சியிலே அமர்ந்தார்கள், ஒரு குறிப்பிட்ட சாரார் அமர்ந்தார்கள். வெகுஜன இந்துக்கள் அமரவில்லை. வெகுஜன இந்துக்களுக்கு நன்மை செய்வதாக இவர்கள் எந்த சட்டத்தையும் கொண்டு வரவில்லை. மனச்சாட்சியற்ற மத்திய அரசாங்கமே, நீ வெகுஜன மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டுமானால் அடுப்பு எரிகிறதா அல்லது இல்லத்தரசிகளின் வயிறு எரிகிறதா என்று கேட்டாரே இந்தியாவினுடைய சிங்கமகன் எங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின். கேஸின் விலையை நீ அதிகரித்தாயே, 300 ரூபாய் 400 ரூபாய்க்கு விற்கப்பட்ட எரிவாயு சிலிண்டரை 1000 தாண்டு கொண்டு போய் நிறுத்தினாயே. இந்து மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு, பெரும்பான்மை மக்களுக்கு நீ நல்லது செய்ய வேண்டுமானால் கேஸ் விலையை குறைத்திருக்கலாமே. இல்லை, நீட் என்கின்ற
கொடுங்கரத்தின் ஒரு அரக்கனின் பிடியினால் எங்கள் நாட்டு மலர்கள் அழித்து கொண்டிருக்கின்றனவே. நீட்டை தாக்கு பிடிக்க முடியாமல் நடுத்தர ஏழை மக்கள் மருத்துவ கனவை அழித்துக் கொண்டிருக்கிறார்களே. உனக்கு சாதாரண இந்துக்களுக்கு நன்மை செய்ய ஆர்வம் இருந்தால் நீட்டை நீ தடுத்திருக்கலாமே. என்ன கருத்து புரிகிறதா தோழர்களே? முஸ்லிம்களை காட்டி வெகுஜன மக்களை திசை திருப்புகிறார்கள். தங்களது கனவுகளை, தங்களது பேரவாவை, தங்களது அந்த ஆசைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்களே, வக்ஃபு திருத்த சட்டம் என்பது மத்திய அரசாங்கம் முஸ்லிம்களினுடைய அந்த வக்ஃபு சட்டங்கள் மீது கண் வைத்து விட்டது, உறுத்தியதோ என்றார்களே. திட்டமிட்ட சதிகளை பரப்பினார்கள். ஏறத்தாழ பாகிஸ்தானுடைய மொத்த நிலப்பரப்பு 8.80 லட்சம் சதுர கிலோமீட்டர். 8.80 லட்சம் சதுர கிலோமீட்டர் பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு. இந்தியாவுடைய வக்ஃபு சொத்துக்களினுடைய நிலப்பரப்பு என்ன தெரியுமா? 9 சில்லறை லட்சம் சதுர கிலோமீட்டர் என்று பொய் சொன்னார்கள். இது பொய் என்று நம்முடைய அறிஞர் பெருமக்கள் நிரூபித்து விட்டார்கள். இது சாதாரண வெகுஜன மக்களை, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குவதற்காக திட்டமிடப்பட்ட வதந்தியை பரப்பினார்கள். இந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை முன்மொழிந்து பேசுகின்ற பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் 8 சில்லறை சதுர கிலோமீட்டர் என்று சொல்லவில்லை, ஏக்கர் என்று சொன்னார். ஏக்கர் என்பதை சங்கிகள் கிலோமீட்டராக மாற்றி இந்தியா முழுக்க ஒரு பொய்யை பரப்புகின்றீர்களே, இது என்னப்பா நியாயம்? இது இந்தியாவினுடைய ஆன்மாவை அசைத்து விடாதா? இந்த நாட்டிலே 1947 ஆண்டு அந்த மூவர்ண கொடி பறந்த போது இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்தியவர்கள், உயிர் கொடுத்தவர்கள், இந்த நாட்டிற்காக களத்திலே கழுத்தை அறுக்கப்பட்டவர்கள், மதத்தினால், மொழியினால், நிறத்தினால் இந்த தேசத்தின் பயணம் அமைந்துவிடக் கூடாது என்று இந்தியா ஒரு சட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை பின்பற்றுகின்ற கண்ட்ரி என்று முன்மொழிந்தார்களே. நீங்கள் அந்த மனச்சாட்சியை உலுக்குகின்றீர்களே. இந்தியாவிலே ராணுவத்திற்கு பிறகு, டிஃபென்ஸுக்கு பிறகு, இந்தியாவிலே ரயில்வேக்கு பிறகு வக்ஃபு சொத்துகள் தான் அதிகம் என்ற ஒரு பச்சை பொய்யை ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த தகவல் நுட்ப வல்லுநர்கள் திட்டமிட்டு பரப்புகின்றார்களே, இது என்ன நியாயம்? எங்கள் சமுதாய அறிஞர்கள் மறுத்திருக்கிறார்கள். இது வடிகட்டிய பொய். அப்படிப்பட்ட சொத்துக்கள் இந்தியாவிலே வக்ஃபிலே நிச்சயமாக இல்லை. டிஃபென்ஸுக்கு பிறகு, ரயில்வேக்கு பிறகு வக்ஃபு சொத்துகள் தான் அதிகம் என்று பரப்புகின்றீர்களே, இது சாதாரண மக்களுக்கு ஒரு வெறுப்பை உண்டு வைக்காதா? இப்படியெல்லாம் நீங்கள் செய்து எங்களை நீங்கள் அடக்குவதாக எண்ணி சாதாரண மக்களை நீங்கள் அடக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வக்ஃபு திருத்த சட்டம் இருக்கிறதே, வக்ஃபு என்றால் என்ன? சங்கை பொருந்திய ஐயம்பேட்டை ஜியாவுதீன் ஹதரத் அவர்கள் மிக அழகாக நமக்கு வகுப்படுத்தார்களே. ஒரு வக்ஃபிற்கு பின்னால் 1000 காதல் இருக்கும், ஒரு வக்ஃபிற்கு பின்னால் 1000 கண்ணீர் இருக்கிறது. இதோ நாகூர் தர்கா 500 ஆண்டுகளை கடந்து உலகத்திலே இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பறைசாற்றுகின்ற ஒரு இடம் அல்லவா? அந்த வக்ஃபை நீங்கள் தோண்டினால், இப்பொழுது சட்டம் வந்திருக்கிறது, வக்ஃபு சட்டம். அண்ணன் செந்தில்வேலன் சொல்லதை போல ஒரு வக்ஃபு செய்ய வேண்டுமானால் அவர் 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு சகோதர சமயத்தை சார்ந்த அன்பர் வக்ஃபு செய்ய வேண்டுமானால் அவர் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இது என்னப்பா சட்டம்? இது கேலியாக தெரிகிறதே. ஒரு பக்கம் கண்ணீர் வருகிறதே. ஒரு முஸ்லிம், அல்லாஹ் நஊது பில்லாஹ், ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய மதத்தை துறந்து விட்டார், அவர் இன்னொரு நெறியை பின்பற்ற தொடங்கிவிட்டார் என்றால் அவர்
மாற்று சமூக ஆலயங்களுக்கு வக்ஃபு செய்ய வேண்டுமானால் 5 ஆண்டுகளாக அவர் இந்துவாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. அவர் 5 ஆண்டுகள் கிறிஸ்தவராக இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லிம் 5 ஆண்டுகள் முஸ்லிமாக இருந்தால்தான் வக்ஃபு செய்ய முடியும் என்றால் இது என்னப்பா இது சட்டம்? இதை படிக்கத்தான் நீங்கள் இத்தனை ஆண்டுகள் கல்லூரிகளிலே சட்டங்களை நீங்கள் கற்றீர்களா? இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தோண்டி துருவ ஆரம்பித்து விட்டால் நாகூர் தர்காவுடைய வக்ஃபுகளை நீங்கள் பாருங்கள். தஞ்சை மன்னர் அந்த ஷாகுல் ஹமீது பாதுஷா அவர்களுடைய தர்பாருக்கு முன்னால் நின்றார். சரித்திரத்தினுடைய பொன்னெழுத்துகளிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. தன் உடைவாளை கலற்றி வைத்தார். தன்னுடைய கிரீடத்தை கலற்றி தரையிலே வைத்தார். நாகூர் எஜமானே, நான் தஞ்சை மன்னனாக வரவில்லை, உங்களுடைய பிரஜையாக, உங்கள் பக்தனாக வந்திருக்கிறேன். என் ஆட்சிக்கு வாரிசு வேண்டும். நீங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து எனக்கு மகன் பிறக்க அருள்பாலியுங்கள் என்று அவர் யாசகம் கேட்டுவிட்டு போனார். தஞ்சை மன்னருக்கு மகன் பிறந்தார். அந்த மன்னர் தர்காவிற்கு அள்ளி கொடுத்த வக்ஃபு தான் இன்றைக்கு வக்ஃபாக இருக்கிறதே. இந்த வக்ஃபை நீங்கள் மறுப்பீர்களா? ராணி மங்கம்மாள் தெரியுமா? தென் தமிழகத்தினுடைய நவீன சாணக்கிய பேரரசு ராணி மங்கம்மாள். நீங்கள் தென்காசியிலே போய் பாருங்கள். செய்யது குருக்கள் தெரு, சங்கர் குருக்கள் தெரியும், பிரகாசம் குருக்கள் தெரியும். அது என்ன செய்யது குருக்கள்? செய்யது என்கின்ற ஒரு ஞானி தென்காசியிலே இருந்தார். அவர் மீது ராணி மங்கம்மாள் மிகுந்த பற்று கொண்டிருந்தார். ராணி மங்கம்மாள் வயிற்று வலியிலே துடித்த போது இந்த மகான் வந்து மருந்து கொடுத்து பிரார்த்தித்து குணமாக்கினார். எனவே அந்த செய்யது ஞானியை பெயர் சொல்லி அழைக்காமல் குருக்கள் என்று அழைத்தார் ராணி மங்கம்மா. இன்றைக்கும் செய்யது குருக்கள் பள்ளி இருக்கிறதே, அந்த பள்ளியை தந்தவர் ராணி மங்கம்மாள் அல்லவா? நீங்கள் வக்ஃபிலே தோண்டி துருவி என்ன சாதிக்கப் போகிறீர்கள்? இந்தியாவுடைய வக்ஃபு என்பது வருடங்களை கடந்தது, அது 100 ஆண்டுகளை கடந்தது. டில்லி ஜும்மா மசூதி இந்தியாவுடைய வக்ஃபின் மிகச்சிறந்த அடையாளம். ஷாஜஹான் கட்டிய பள்ளிவாசல் இன்றைக்கும் ஈது தினங்களிலே ஆயிரக்கணக்கான மக்கள் வழிபடுகின்ற பள்ளிவாசல். ஷாஜஹான் மன்னர் கட்டிட பொறியாளரை அழைத்தார். இந்த பள்ளியை உயரமாக கட்டு என்றார். எவ்வளவு உயரமாக கட்ட என்று அந்த பொறியாளர் கேட்டார். ஷாஜஹான் மன்னர் சொன்னார், இதோ செங்கோட்டையிலே ஷாஜஹான் மணி முடி தரித்து ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருப்பான். இந்த பள்ளியிலே தொழுகையாளி படிக்கட்டிலே ஏறி கலக்கி போடுகின்ற செருப்பு ஷாஜஹானுடைய கிரீடத்தை விட உயர்ந்திருக்க வேண்டும். ஒரு இறை வழிபாடு செய்கின்ற ஒரு மனிதன் இந்த ஷாஜஹானுடைய மகுடத்தை விட உயர்ந்தவன். அப்படி உயரமாக கட்டப்பா என்று சொல்லி வக்ஃப் செய்யப்பட்ட டில்லி ஜும்மா மசூதியினுடைய அந்த வக்ஃபின் காதல் உங்களுக்கு தெரியுமா? அந்த வக்ஃபின் ஈரம் காயாத வடுக்களை நீங்கள் அறிவீர்களா? எத்தனை எத்தனை சிந்தனைகள், எத்தனை எத்தனை மாறாத காதல்கள். இவ்வளவையும் மறுத்து போட்டுவிட்டு வக்ஃபு திருத்த தடை சட்டம் என்ன தடை கொண்டு வந்திருக்கிறார்கள்? நம்பிக்கையை நாங்கள் ஊட்டுகின்றோம். என்ன நம்பிக்கை? 1992ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டம். இந்து சமுதாய மக்கள் சொல்லுவார்கள், சிவன் சொத்து குலம் நாசம் என்பார்கள். சிவன் சொத்தை, கடவுள் சொத்தை ஒருவன் அபகரித்துக் கொண்டால் அது அந்த மனிதனை மட்டுமல்ல பரம்பரையை பால்படுத்தி விடும். சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். பெரியோர்களே, 1992ஆம் ஆண்டு வக்ஃப் ஆக்ட் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பொது பைத்துல் மாலை இறை சொத்துக்களை அபகரித்தால் ஜாமீனிலே வர முடியாது. இது பழைய சட்டம். இன்றைக்கு திருத்த சட்டம், அவன் ஜாமீனிலே வந்து அடுத்த சொத்தை அபகரிக்கலாம். இது என்னப்பா? இது என்ன மறுமலர்ச்சி? இது என்ன நம்பிக்கை? ஒரு மனிதன் மரண சாசனம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கடைசி வாக்கு மூலம்
தீயிட்டு கொளுத்தப்பட்டாலும் மின்சாரத்திலே அடிபட்டாலும் உயிருக்கு போராடினாலும் ரத்தம் சிந்த ஒருவன் மடிய போனாலும் அவனுடைய கடைசி வாக்குமூலத்திற்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் அடிபணியும். ஆனால் புது சட்டம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கடைசி வாக்குமூலமாக எழுத்தில் இல்லாமல் ஒருவர் வக்ஃப் செய்தால் அந்த வக்ஃபை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எவ்வளவு பெரிய அநீதி, இது எவ்வளவு பெரிய ஒரு அபகரிப்பு நிலை. யோசித்து பாருங்கள் நடுநிலையாளர்களே, நல்லவர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு மனிதன் கடைசி நேரத்திலே எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் ஆன்மீக உணர்வு உந்தப்பட்டு நான் வாழ்வையெல்லாம் உலகத்திலே வாழ்ந்து விட்டேன், நான் கண்ணை மூடுகின்ற வேளையிலே என் இறைவனுக்கு வழங்கிவிட்டு போகின்றேன் என்று சொன்னால் அந்த வாக்கு மூலம் செல்லாது என்று இந்த சட்டம் சொல்லுகிறதே, இதை நாங்கள் என்ன செய்வது? பெரியோர்களே, தாய்மார்களே, நடுநிலையாளர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இது போன்ற பிரச்சாரங்களால் நெருப்பை அணைய விடாமல் கனன்று கொண்டிருக்க செய்ய வேண்டும். அப்படி நெருப்பு கனன்று கொண்டிருந்தால் தங்களினுடைய தவறுகளை, தங்களினுடைய பயணங்களை தொடர்ந்து நடத்தலாம் என்பதற்காக ஒரு பொது எதிரியாக முஸ்லிம்களை சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை கடந்து வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு எங்களை நோக்கி பாய்கின்ற இந்த கரம், இந்த அரசாங்கத்தினுடைய கரம் அடுத்த நாளைக்கு இன்னொரு சிறுபான்மை சமுதாயத்தை நோக்கியும் பாயும், தொடர்ந்து சாதி இந்துக்களை நோக்கியும் பாயும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் ஜமாத்துல் உலமா சபை, நாங்கள் நீதிமன்றங்களை நம்புகின்றோமோ, வழக்காடு மன்றங்களை நம்புகின்றோமோ இல்லையோ, நாங்கள் மக்கள் மன்றத்திலே வந்து நிற்கிறோம் என்று இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சோப லட்ச மக்களை திரட்டி இருக்கிறார்கள். ஒரு நம்பிக்கை தான். இந்தியாவிலே இன்னும் மனசாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இந்தியாவிலே இன்னும் நல்ல மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கையின் வெளிச்சத்திலே தான் நாங்கள் இங்கே முழக்கமிடுகின்றோம். எங்களுக்காக கரம் கோர்க்கின்ற எங்கள் அன்பிற்குரிய அரசியல் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுநல ஊழியர்கள் அனைவரையும் நாங்கள் உங்களுக்காக பிரார்த்திக்கின்றோம், உங்களை வரவேற்கின்றோம். கடைசியாக ஒரு கருத்தை சொல்லி நான் நினைவுக்கு வருகின்றேன். சிவன் சொத்து குலநாசம் என்பார்கள். தமிழ்நாட்டில் ஒரு குருவிக்கும் ஒரு மனுஷனுக்கும் சண்டை வந்துச்சான். மனுஷன் சொன்னானா, நான் நினைச்சா ஒரே நசுக்கு உன்னைய சாவடிச்சிருவேன், உன்னைய சாகடிச்சிருவேன் என்று மனிதன் சொல்லுகிறான். அந்த சிட்டுக்குருவி சொன்னதாம், நான் நினைச்சா உன் பரம்பரையவே காலி பண்ணிருவேன், நான் நினைச்சா ஒரு செகண்ட்ல வம்சத்தை க்ளோஸ் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். எப்படி செய்வ, உன்னால எப்படி முடியும் என்று இந்த மனிதன் வியந்து கேட்டான். அதற்கு அந்த சிட்டுக்குருவி சொன்னது, ஒன்னும் செய்ய மாட்டேன், இறைவனை வணங்குகின்ற ஆலயத்தில் இருந்து ஒரு ஓலையை எடுத்து உன் வீட்டில் போட்டுருவேன், இறைவனுடைய சொத்து ஒரு குடிச ஓலையை எடுத்து உன் வீட்டில் போட்டுருவேன், உன் பரம்பரை அழிஞ்சிடும் சொல்லிச்சான். ஒரு ஓலை பரம்பரையை அழிக்கும் என்றால் இத்தனை லட்சம் வக்ஃப் சொத்துக்களுக்காக நீங்கள் இப்படி கண் வைத்திருக்கிறீர்களே, ஆட்சியாளர்களே, அதிகார வர்க்கமே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அறம்பாடி அழிப்போம் என்று அன்றைக்கு மன்னர்கள் அஞ்சினார்கள். தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள், இந்திய தேசத்தை ஆண்ட அரசர்கள் எல்லாம் எதிரி படைகளுக்கு அஞ்சுவதை விட அறம்பாடுகின்ற புலவர்களை பார்த்து, அறம்பாடுகின்ற ஞானிகளை பார்த்து பயந்தார்கள். இவர்களிடத்திலே ஆயுதம் இல்லை, படை இல்லை, பட்டாளம் இல்லை, தோட்டா இல்லை. ஆனால் இவர்கள் அறம்பாடி நாவினால் பாடினால் அழிவு நிச்சயம் என்றார்கள். இன்றைக்கு அறம்பாடுகின்ற மார்க்க மேதைகள், மக்களுக்காக பள்ளிவாசல் வாசலில் நின்று எல்லா சமூகத்து மக்களுக்காகவும் தண்ணீரை தெளித்து பிரார்த்திக்கின்ற மௌலானாக்கள் இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? அண்ணன் எங்கள் அன்பிற்குரிய நெஞ்சில் நிறைந்த சகோதரர் நீலமேகம் எம்எல்ஏ அவர்கள் சொன்னதை போல, ஒரு வீட்டில், ஒரு நடு வீட்டில் போய் சம்பந்தமில்லாத ரெண்டு பேர் என்னை உட்கார்ந்து, இந்த வீட்டில் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு, இந்த வீட்டில் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க சொன்னா அந்த குடும்பத்தினுடைய சுதந்திர மனம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? நாங்க கம்யூனிட்டி சப்போர்ட்,
ஒரு சமூக சப்போர்ட். எல்லா சமூக மக்களும் இதை கடைபிடிக்கிறார்கள். நாடார் சமூக மக்கள் மகமை என்று வைத்திருக்கிறார்கள். அந்த சமூகத்திலே விழுந்து கிடப்பவர்களை உயர்த்திவிட முயற்சிக்கிறார்கள். ஒவ்வொரு சமூக மக்களும் சங்கங்களாக மகமைகளாக கூட்டு முயற்சிகளாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோலதான் இஸ்லாமிய மக்கள் எங்களுடைய உழைப்பில் எங்களினுடைய அர்ப்பணிப்பில் நாங்கள் குருவி சேர்த்ததை போல சேர்த்த அந்த சொத்துக்களைத்தான் இன்றைக்கு வக்ஃபுகளாக பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். நெல்லையை தாண்டி பேட்மா நகரம் இருக்கிறது. பேட்டுத்துறை என்று ஒருவர் இருந்தார், வெள்ளைக்காரர் அவர். பேட்மா நகரம் முழுக்க முழுக்க முஸ்லிம்கள். அந்த பேட்மா நகரத்தினுடைய பள்ளி 100 ஆண்டை கடந்த பள்ளி. நான் அந்த 100ஆண்டு விழாவிலே பங்கு கொண்டேன். அந்த பேட்மா நகரத்து மக்கள் எல்லாம் தங்களினுடைய சம்பாத்தியத்திலே கல்லால் அந்த பள்ளிவாசலை கட்டி ஒரு முஸ்லிம்கள் வாழுகின்ற நகரம், முஸ்லிம்கள் பெருவாரியாக திகழுகின்ற பூமி, முஸ்லிம்களினுடைய உழைப்பில் வியர்வையில் கண்ணீரில் கட்டி இருக்கின்ற பள்ளிவாசல். ஆனால் ஒரு ஆங்கில துறை பேட் மாநகர் என்று பெயர் வைத்தார்கள் என்றால் அது எங்களுக்கு மதம் பெரியதல்ல, எங்களுக்கு அன்புதான் பெரிது என்று இன்றைக்கும் அந்த பேட்மா நகரம் அந்த மக்களினுடைய வானம் போன்ற எண்ணத்திற்கு கட்டியம் கூறிக்கொண்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ வக்ஃபுகளுக்கு பின்னால் நிறைய கதைகள் இருக்கின்றன. ஒரு வீசுகின்ற ஒரு புயற் காற்றிலே அத்தனை கதைகளையும் கட்டடங்களையும் சரித்திவிட முடியுமா? உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபையின் பேரறிஞர் ஒருவர் இந்தியாவிற்கு வந்தார். அவர் இந்தியாவிலே பேரறிஞர் அல்ல, உலகளாவிய பேரறிஞர். அவர் இந்த மண்ணையும் இந்த பூமியையும் மக்களுடைய மனங்களையும் அந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற கீதத்தையும் பார்த்துவிட்டு சொன்னார், இந்த தேசத்தினுடைய ஒற்றுமை உணர்வு இருக்கிறதே, 1000 உண்டிங்கு சாதி அடுத்தவர் புகழென்ன நீதி என்றானே பாரதி. இந்த ஒற்றுமை உணர்வு இந்தியாவிலே மன்னர்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல, இந்தியாவிலே சமுதாயங்களால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல. அது 1000 ஆண்டுகளாய் இந்த நாட்டினுடைய மண்ணோடும் மரங்களோடும் கல்லோடும் புல்லோடும் கலந்து கொண்ட உணர்வு என்று பாராட்டினாரே. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அதிலே நெருப்பை எல்லை போடுகிறது. சக மக்கள் இந்த முஸ்லிம்களை அந்நியப்படுத்துகின்ற உணர்வுகளை உருவாக்குகிறது. எனவே நாங்கள் கண்டிக்கின்றோம், எதிர்க்கின்றோம். ஏனென்றால் ஜஸாபு சய்யத்தின் சய்யத்து மிஸ்லுஹா, வான்மறையில் வல்ல இறைவன் சொல்லுவான், ஒரு தீமையின் கூலி தீமையாகத்தான் இருக்கும். ஆக்ஷன் ரியாக்ஷன். தமிழில் மிக அற்புதமாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள், தன் வினை தன்னை சுடும் என்பார்கள். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பார்கள். ஆக்ஷன் ரியாக்ஷன் என்கிறது ஆங்கிலம், ஆக்ஷன் ரியாக்ஷன் என்கிறது உலக அட்மினிஸ்ட்ரேஷன் அமைப்பு. அப்படியானால் இந்த நாட்டில் இவ்வளவு காலம் நல்லது நடந்தது, நாம் நன்றாக இருந்தோம், இனியும் நல்லது நடக்க வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மார்க்க அறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு இங்கே வந்து முழக்கமிட்டுக் கொண்டிருக்கின்றோம். சமுதாய மக்களே, சகோதர சமுதாயங்களை சார்ந்த அன்பு நெஞ்சங்களே, எங்களினுடைய நியாயத்திற்கு நீங்கள் குரல் கொடுங்கள். இறைவன் உங்களை வலுப்படுத்துவான், இந்த தேசத்தை வலுப்படுத்துவான் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.